Dear students, simplify பார்ப்போம். இதுல பாருங்க நியூமரேட்டர் எப்படி இருக்கு 3y minus 3 இருக்கு. அப்ப இது என்ன செய்யும் 3 டேபிள்ல போகும். அப்ப 3 ஒரு 3 காமனா வெளியில எடுத்துருங்க. அப்ப என்ன இருக்கு இந்த 3 வெளிய எடுத்தா என்ன இருக்குங்க y. அப்ப y minus இங்க என்ன போடுவோம் 1 1 3 is 3 divided by y. இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவைடை இப்ப அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் இப்ப 7y minus 7 இருக்கு. இது என்ன டேபிள்ல போகும் 7 டேபிள்ல போகும். அப்ப ஒரு 7 காமனா வெளியில எடுத்துக்கோங்க. இந்த 7 வெளியில வந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கு பிராக்கெட் குள்ள y minus 1 7 is 7. அப்ப இங்க 1 தான் வரணும். சரியா? டிவைடட் பை 3y ஸ்கொயர். இப்ப அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. 3y minus 1 by y. இங்க என்ன இருக்கு டிவைட் இருக்கு. அப்ப டிவைட் இருந்தா நம்ம என்ன செய்யணும் இந்த டிவைட மல்டிப்ளையா மாத்தணும். மல்டிப்ளை அப்படி மல்டிப்ளையா மாத்தும் போது இதை என்ன செய்யணும் ரெசிப்ரோக்கலா மாத்தணும். அதாவது தலைகீழ் பின்னமா மாத்தணும். அப்ப தலைகீழ் பின்னமா மாத்தும் போது என்ன செய்யணும் இந்த டினாமினேட்டர் எங்க வந்துரும் மேல வந்துரும். அப்ப என்ன எழுதுவீங்க 3y ஸ்கொயர் பை இந்த நியூமரேட்டர் கீழே கொண்டு வந்துருங்க 7y minus 1. இப்ப கேன்சல் பண்ணிடுவோம். இங்க பாருங்க y minus 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு y minus 1 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணிருங்க. இங்க பாருங்க இங்க y இருக்கு. இங்க y ஸ்கொயர். y ஸ்கொயர்னா அது என்ன அர்த்தம் உங்களுக்கு இதை எப்படி எழுதிக்கலாம் நீங்க 3 into y into y. சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதி காட்டுறேன். அப்ப இதுல ஒரு y நம்ம என்ன செஞ்சிருவோம் கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப ஒரு y கேன்சல் பண்ணிட்டா மீதி ஒரு y தானே இருக்கு. இப்ப எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. இங்க என்ன இருக்கு 3 இங்க என்ன இருக்கு into 3 இங்க ஒரு y இருக்கு. இது உங்களுக்கு புரியறதுக்காக இங்க போட்டு காட்டியிருக்கேன். இப்ப இங்க ஒரு y இருக்கு. இங்க ஒரு y கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி என்ன இருக்கும் 3y தான் இருக்கும். பை என்ன இருக்கு 7 இருக்கு. அப்ப 3 3s are 9 y by 7. Thanks for watching students.